நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், இது ஒரு நெருக்கத்தின் நேரத்திலே தாவீது பாடின ஒரு சங்கீதம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடும் என்று கேட்கிறார். பக்தி இல்லாத ஜாதினா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த குமாரனாகி அப்சலோம் எதிர்த்து நிற்கிறான். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் பாடின சங்கீதம் தான் இது. 2வது வசனத்தை வாசிங்க. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? என் அரணாகிய தேவன் நீர். தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, நீர்தான் என்னுடைய அரண். நமக்கும் யார் அரணாயிருக்கிறார்? தேவன் அரணாயிருக்கிறார். நாம் துதிக்கிற வேளையில அவரை நாம நீர்தான் என்னுடைய அரண் என்று நாம் சொல்லி துதிக்கலாம். அவர் நமக்கு அரணாக, கோட்டையாக, துணையாக அவர் நிற்கிறார். அவர் தாவீது சொல்லுகிறார், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார், துக்கத்தினால் அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நாம கூட அநேக நேரத்தில் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டவர்களாய், அநேக கவலைகளினாலும் பாரங்களினாலும் சூழப்பட்டவர்களாய், அலைந்து ஆகாரை போல் அலைந்து திரிகிறவர்களாய், என்ன செய்வதென்றே தெரியாத நிலை அநேக நேரத்தில் ஏற்படலாம். அந்த நேரத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க, 3ஆம் வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே, உமது வெளிச்சத்தை எனக்கு அனுப்புங்க, உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க. ஆண்டவரிடத்துல உதவி கேட்கிறார். வெளிச்சம் அப்படின்னா எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வெளிச்சம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வசனத்தை கேட்கிறார் ஆண்டவரத்தில். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எனக்கு அனுப்புங்க. அந்த சத்ருவினால் ஒடுக்கப்பட்ட அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, உங்க வார்த்தையை எனக்கு அனுப்புங்க. இன்னொரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? சத்தியத்தை அனுப்பி அருளும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து மேலே போனோடனே அவர் சொல்லுகிறார், சத்தியாவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் சொல்லி இருக்கிறார்ல. நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த சத்தியத்தையும், சத்தியமாகி அந்த பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வசனத்தையும் அனுப்பும்படி கேட்கிறார். ஏன்னா தாவீதுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய நெருக்கத்தில் எந்த மனுஷனும் எனக்கு உதவ முடியாது, ஆண்டவர் மாத்திரமே எனக்கு உதவ முடியும். அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் என்னை நடத்த முடியும், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்னை நடத்த முடியும், நல்லாவே தெரியும். அவர் சொல்லுகிறார், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. 4ஆம் வசனம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். பாருங்க, என்ன வாசிப்பார் தாவீது? சுரமண்டலம் அழகாய் வாசித்து பாடுவார். வனாந்திரத்தில் யாருமே இல்லாத இடத்துல, யாருமே அவருடைய பாடலை கேட்காத அந்த இடத்துல அவர் தேவனை நோக்கி என்ன செய்து கொண்டே இருப்பாராம்? பாடிக்கொண்டே இருப்பாராம். அப்போ அவருக்கு எதுதான் மகிழ்ச்சின்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். இவ்வளோ சத்ருவினால ஒடுக்கப்பட்டால் அவருக்கு மகிழ்ச்சி எது? ஆண்டவருடைய சமூகம், அவரை துதிப்பது அவருக்கு மகிழ்ச்சி. அப்போ நாம் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் இல்லை? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் போது எல்லாரும் நிச்சயமா என்ன செய்யணும்? வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும் போது எவ்வளோதான் கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சந்தோஷத்தினால் நம்மை, ஆனந்த சந்தோஷத்தினால் அவர் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, அவரே தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார். என்ன சொல்றார்? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்றார். அப்போ சில நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கார்னா கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் பதில் உடனே வருகிறதா?
எல்லாத்துக்கும் பதில் உடனே வராது. சில விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திரு. அந்த காத்திருக்கிறதான நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்பி இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆக்குவார். யாருமே நமக்கு கை கொடுக்க முடியாது, இந்த சூழ்நிலையில யாருமே நமக்கு உதவ முடியாது என்கிற ஒரு கட்டத்திற்கு நம்ம வந்துருவோம். அப்படி நம்முடைய முகம் யாரை மாத்திரம் தெரியுமா நோக்கி பார்க்கும்? ஆண்டவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கும். நம்முடைய இருதயம் 100% 100% அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு என்ன பண்ணுவார்? இறங்கி அற்புதம் செய்வார். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா, சில நேரத்தில் ஆண்டவரை கூட முறுமுறுத்து விடுவோம். நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு நான் தேவனை ஆராதிக்கிறேன்? இவ்வளோ நான் ஜெபம் பண்ணியும், இவ்வளவு நான் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து எனக்கு நன்மைகள் ஒன்று நடக்கலையே, சில நேரத்தில் நம்ம முறுமுறுத்துருவோம். ஆனால் தாவீது அதில் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் துதிப்பேன். அப்போ நம்ம வாய்கள்லேருந்து எப்போ என்னதான் வந்து கொண்டே இருக்கணும்? எவ்வளவு கஷ்டமான பாதைக்குள்ள போனாலும் ஆண்டவரை இன்னும் 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 துதித்து கொண்டே இருந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.